இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாக இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகட்டும். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதுவதற்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கும்போது, பரிசுத்தவான்களுக்கு ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு ஆசியமாக தெரிந்தது. ஏனென்றால் நமது தேவனுடைய கிருபை காமவிகாரத்திற்குரியதாக மாற்றி நம்முடைய ஒரே ஆண்டவராகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி இல்லாதவர்களாகிய சிலர் இரகசிய வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று ஆரம்பத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது மக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசிக்காதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்கு சொந்தமான வசிக்கும் இடத்தை விட்டுவிட்ட சாத்தானுடைய தூதர்களையும் தேவனுடைய நாளின் நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகார இருளில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தை சேர்ந்தவர்களும் அவைகளை சுற்றியுள்ள பட்டணத்து மக்களும் அவர்களைப் போல விபசாரம் பண்ணி இயற்கைக்கு மாறான இச்சைகளிலே விழுந்து நித்திய அக்கினியின் தண்டனையை பெற்ற அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைப் போலவே சொப்பனக்காரர்களாகிய இவர்களும் சரீரத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தரின் அதிகாரத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை அவமதிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசோடு வாக்குவாதம் பண்ணினபோது அவனை அவமதித்து குற்றப்படுத்த துணிவில்லாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை அவமதிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் குழிக்காக செய்த வஞ்சகத்திலே வேகமாக ஓடி கோராக எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்களுடைய அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயம் இல்லாமல் விருந்து சாப்பிட்டு தங்களை தாங்களே கவனித்துக் கொள்கிற மெய்ப்பராக இருக்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடிபட்டு ஓடுகிற தண்ணீர் இல்லாத மேகங்களும் இலைகள் உதிர்ந்து கனிகள் இல்லாமல் 2 முறை காய்ந்தும் வேர் இல்லாத மரங்களும் தங்களுடைய அவமானங்களை நுரைதள்ளுகிற இரைச்சலான கடல் அலைகளும் வழிதப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக எல்கன்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் எல்லோரும் அவபக்தியாகச் செய்து வந்த எல்லா அவபக்தியான செய்கைகளினாலும் தமக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றினாலும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னமே அறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்களுடைய இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் பெருமையானவைகளை பேசும் தற்புகழ்ச்சிக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் முன்பே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைத்து பாருங்கள். கடைசி காலத்திலே தங்களுடைய துன்மார்க்கமான
இச்சைகளின்படி நடக்கிற பரிகாசுக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களும் ஆவியானவர் இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய சீவனுக்குரிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் காட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிற அவர்களுடைய ஆடையையும் கூட வெறுத்து தள்ளுங்கள். உங்களை இடறி விழாமல் காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே அதிக மகிழ்ச்சியோடு உங்களை மாசு இல்லாதவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.